சுதினம் ஆதிசங்கர பகவத் பாதால் 2525 வருஷத்துக்கு முன்னாடி அவதாரம் பண்ணி நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணதான தினம் இன்றைய தினம். அப்படிப்பட்டதான சுதினத்தில் திப்புராஜபுரத்தில் சங்கர தீர்த்த சுவாமிகள் சங்கரநாராயண பீட்டத்தில் பகவத் பாதாளுடைய ஜெயந்தியை உத்தமபட்சமாக கொண்டாடணும்னு தீர்மானம் பண்ணி இன்றைய தினத்தில் ஆவகந்தி ஹோமம்னு ஒன்று விசேஷமாக பண்ணியிருக்கோம். இந்த ஆவகந்தி ஹோமம் அப்படின்னா என்னன்னா, உபனிஷத்தில் வரக்கூடியதான வசந்த மந்திரம். இந்த ஆவகந்தி ஹோமத்தை பண்ணினோம்னா நமக்கு எந்த விதமான ஐஸ்வர்யம் குறவில்லாமல் தாரையாக வந்துட்டே இருக்குங்கிறது தீர்மானமாக பெரியவாள்லாம் அனுஷ்டானம் பண்ணி அனுபவித்த விஷயம். ஆவகந்தி ஹோமத்தை பண்ணால் அன்னத்துக்கு குறவே இருக்காது, மழைக்கு குறவே இருக்காது. அதோடு கூட அஷ்ட ஐஸ்வர்யமும் நம்மக்கிட்ட எப்போ பார்த்தாலும் தாரையாக இருந்துகிட்டே இருக்குங்கிறது தீர்மானம். அப்படிப்பட்டதான ஆவகந்தி ஹோமத்தை உத்தமபட்சமாக ஜபம் பண்ணி ஹோமம் பண்ணியிருக்கோம். அதோடு கூட ஸ்ரீவித்யா மகா கணபதி ஹோமம், ஸ்ரீவித்யா ஹோமம், துர்கா லக்ஷ்மி சரஸ்வதி ஹோமம், பகவத் பாதாளுடைய நட்சத்திர ஹோமம், குருநாதால் விஜயேந்திர பெரியவா காமகோடி பீடத்தில் இருக்கக்கூடிய பெரியவாளுடைய ஹோமங்கள், அதோடு கூட நவக்கிரக ஹோமங்கள், இதெல்லாம் பண்ணியிருக்கோம். பகவத் பாதாளை பற்றி சொல்லணும்னா, அவர் நமக்கு அனுகிரகம் பண்ணதுக்கு நம்ம அவளுக்கு எதை பண்ணாலும் கிருதஜ்ஞை ஆகாது. 2500 வருஷம் முன்னாடி எப்படி இருந்ததுன்னா ஒரே துர்மதமா இருந்தது. இந்த சாஸ்திரமோ வேதமோ அபௌருஷமா அப்படியே தான் இருக்கு. ஆனா காபாலிகால் அனுஷ்டானம் பண்ணக்கூடியவா அந்த காலத்துல இருந்தவாள்லாம் அதை ஒரு தவறான விதமாக புரிஞ்சுட்டு அவளுக்கு தெரிஞ்சது போல அவளுக்கு என்ன புரிஞ்சதோ அப்படி அனுஷ்டானம் பண்ண ஆரம்பிச்சுட்டா. காபாலிக மதம்னு நிறைய பலி கொடுத்து அம்பாள் தேவதைகள் எல்லாம் உபாசனை பண்ண ஆரம்பிச்சுட்டா. அந்த உபாசனையோ கர்மானுஷ்டானமோ அவாவா அங்கங்க அப்படி தோணும்படி பண்றதுனால எதுவுமே கிருதார்த்தமாகாம எதுவுமே பூர்ணமாகாம இருந்தது. பலி கொடுத்து நிறைய பண்ணினதுனால தேவதைகள் இல்லாமல் அங்கங்க உக்ரகமா போயிடுது. அவ்வளவு காமாட்சியிலேருந்து ஆரம்பிச்சு நம்மளுடைய திருவானைக்காவல் அம்பிகாவா இருக்கட்டும், கொல்லூர்லையா இருக்கட்டும், எல்லா அம்பிகையுமே உக்ரமாயிட்டா. ஏன்னா அது போல நம்மளுடைய மார்க்கம் இருந்தது. உபாசனா மார்க்கமும் சரியில்லை, யாருமே ஒழுங்கானபடியா சந்தியானுஷ்டானங்களும் பண்ணல. ஜெயின மதமும் புத்த மதமும் ரொம்ப மேலே இருந்தது. அப்படிப்பட்டதான மதம் நம்ம வேதத்துக்கு விரோதமான மதமாக, கொஞ்சம் நம்ம வேதம் சொன்னதுக்கு எதிர்பதமாக இருக்கக்கூடியதான மதம். அப்போ ஆதிசங்கர பகவத் பாதால் அவதாரம் பண்ணணும்னு தீர்மானம் பண்ணி சிவகுரு ஆரியாம்பாளுடைய தம்பதிக்கு குழந்தையாக, ரொம்ப நாளாக குழந்தை இல்லை, புத்திரகாமேஷ்டியாகம் பண்றா. அந்த வடக்குநாதர் திருச்சூர்ல இருக்க அந்த சுவாமிக்கு நெய் அபிஷேகம்னா புத்திர பிராப்தி உண்டாகும் அப்படிங்கிறதாக இருக்கு. அந்த சுவாமியை தரிசனம் பண்ணி பிரார்த்தனை பண்றா. கனவுல சுவாமி சொல்றார், நானே அவதாரம் பண்ணி உங்களுக்கு எல்லா விதமான க்ஷேமமும் லோகத்துக்கு கொடுக்குறேன்னு அனுகிரகம் பண்றார். அதன்படி ஆதிசங்கர பகவத் பாதால் அந்த தம்பதிகளுக்கு பிறக்கிறார். கலியில சுவாமி பிரத்யக்ஷமா வரமாட்டார்னு இருக்கு. எப்படிதான் வருவார்னா, யுக்தகேசனாக சன்னியாசியா தான் அனுகிரகம் பண்ணுவார்னு இருக்கு. கலிகாலத்துல சன்னியாசியாக நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணுவார். பிரத்யக்ஷமா சுவாமியே வருவாரான்னா இறங்கி வரமாட்டார். வேதம் சொல்றது கபர்தினேச்ச, கபர்தினம்னா ஜடாமுடியோக இருக்கக்கூடியவாளாக வருவார். அப்படி பரமேஸ்வரன் ஜடாமுடி தரிச்சுன்னு இருக்கார். யுக்தகேசாயச்ச, யுக்தகேசன்னா முடி இல்லாமல் உள்ளவன், அவா சன்னியாசி. இப்படி வேதத்துக்கு விரோதம் இல்லாம அவதாரம் பண்ணி சங்கர பகவத் பாதால் அம்மா 8 வயசுக்குள்ள அத்தனை விதமான அத்தியனமும் பண்ணி பிரம்ம தேஜஸோட இருக்கார். அப்பதான் நேற்றைய தினம் அக்ஷய திருதிய புண்ணிய காலம். பவதி பிக்ஷாந்தேகின்னு பிக்ஷை எடுத்துட்டு போயிட்டே இருக்கார். அந்த அம்மாட்ட கேட்குறா. அந்த அம்மா நெல்லிக்கனி ஒண்ணுமே இல்லை, ரொம்ப வருத்தப்படுறா. ஏதாவது கொடுக்கணுமே குழந்தைக்கு, ஒண்ணுமே இல்லையே, இவ்வளவு பிரம்ம தேஜஸா ஒரு குழந்தை நிக்கிறது, இந்த குழந்தைக்கு நம்ம என்ன கொடுக்க போறோம் அப்படின்னு அந்த அம்மா தவிக்கிறா. ஒண்ணுமே இல்லை. அப்போ சரி உள்ள என்ன இருக்குன்னு பாக்குறா. ஒரே ஒரு வதங்கி போன நெல்லிக்கனி இருக்கு. சரி துவாதசி பாரணைக்காக வச்சிருக்கா. அதை ஏதோ ஒன்று வச்சுட்டு இருக்க காலத்துல அதை கொண்டு கொடுக்குறா. ரொம்ப சந்தோஷப்பட்டு கனகதரா ஸ்தோத்திரத்தை சொல்லி மகாலட்சுமியை பிரார்த்தனை பண்ணி தங்க நெல்லிக்கனியா தங்கமான
தங்கமயமான மழை பெய்த பரமக்ஷேமத்தை அடைஞ்சா அப்படின்னு 8 வயசுக்குள்ள பிரம்மச்சாரியா இருக்கக்கூடிய அந்த குழந்தை அப்படி ஒரு மகாலட்சுமி ஸ்தோத்திரம் பண்றதுன்னா அவளுக்கு 8 வயசுக்குள்ள அத்தனை விதமான பறிப்பையும் பூர்த்தி பண்ணி விட்டார். ஏன்னா சாட்சாத் சங்கரனே அவதாரம் பண்ணதுனால பரமேஸ்வரனே சங்கரனா அவதாரம் பண்ணியிருக்கார். அப்படி 8 வயசுக்குள்ள எல்லாமே பூர்த்தி பண்றார். அவருக்கு ஒரு நாடகம் போல பண்றார். சன்னியாசம் வாங்கிக்கணும் அம்மாவோ ஒரு குழந்தை எப்படி கொடுப்பா, ஏதோ பூர்ணா நதியில ஸ்நானம் பண்ணும்போது முதல்ல பிரம்மாவினுடைய சாபத்தினால கந்தர்வனுக்கு முதலையா உள்ள இருக்கார். அந்த முதலைக்கும் சாப விமோச்சனம் நம்ம பெரியவா கொடுக்குறா. அப்படி பாதத்தை பிடிச்சுட்டோன்னா அம்மாட்ட சொல்றாரு, இது மாதிரி சன்னியாசம் வாங்கிட்டாதான் இந்த முதல்ல விடும், இல்லைன்னா எனக்கு ஜீவன் போயிடும் அப்படிங்கிறதாக அந்த குழந்தை சொல்றார். சொன்ன மாத்திரத்துல அம்மா குழந்தைக்கு ஜீவன் தான் முக்கியங்கிறதுனால வாங்கிக்கோ குழந்தைன்னு சொல்லிவிடுறா. அப்படி சொன்னோன்னா அந்த முதலையும் விட்டுறது. அந்த முதலைக்கும் சாப விமோச்சனம் ஆயிடுறது. பகவத்பாதாளனுடைய பாதத்தை பிடிச்சா கேட்கணுமா, அவளுக்கு சாப விமோச்சனம் ஆயிடுறது. சுவாமியும் அம்மாட்டெல்லாம் உத்தரவு வாங்கிட்டு அந்திம காலத்துல சம்ஸ்காரம் பண்ண வரேன்னு அம்மாவுக்கு உத்தரவு பண்ணிவிட்டு நமஸ்காரம் பண்ணிவிட்டு அங்கேருந்து கிளம்பி பாத யாத்திரையாவே பாரத தேசம் பூரா பகவத்பாதால் பாத யாத்திரையா போயிருக்கா. அதோடு கூட காசியில போய் பிரம்மசூத்திர பாஷ்யம், உபனிஷத் பாஷ்யம், கங்காஷ்டகம், இது போல பல விஷயங்களை அங்கே போய் அவர் பண்றார். விஷ்ணு சகஸ்ரநாமத்துக்கு பாஷ்யம் பண்ணியிருக்கார். அங்கே பல சிஷ்யா அவருக்கு 60,000 சிஷ்யான்னு சொல்கிறா. 6,000 சிஷ்யான்னு அந்த சிஷ்யாளுக்கெல்லாம் பாடம் சொல்லி கொடுக்குறார். அங்கே பரமேஸ்வரன் பிரத்யட்சமாகி 4 நாயோடு அவருக்கு தரிசனம் கொடுக்குறார். சண்டாளனா இருக்கையே தள்ளி போன்னு சொல்கிறார். எனக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவனை பார்க்குறியா, என்ன பார்க்குறியா, நீ எப்படி சொல்கிற, உனக்குள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் தானே எனக்குள்ளேயும் இருக்குது, என்ன எப்படி நீ இப்படி சொல்ல முடியும்னு பகவத்பாதாவை பார்த்து அவர் கேட்க, நீ எப்போ இப்படி கேட்டியோ நீ சாமானியன் இல்லைன்னு சொல்லி அவர் நமஸ்காரம் பண்ணி, அவருக்கு தெரியறது பரமேஸ்வரன் தான் வந்திருக்காருன்னு நமஸ்காரம் பண்றார். பரமேஸ்வரன் விஸ்வநாதரே அவருக்கு அனுகிரகம் பண்றார். இந்த காசிலேயே இருந்துருவோன்னு தோன்றது அவருக்கு. கங்கையை பார்க்கும்போது கங்காஷ்டகம் 2 அஷ்டகம் பண்றார். அவருக்கு 4 சிஷ்யா. கோவிந்த பகவத்பாதா, ஹஸ்தாமலகர், தோடகர், சுரேஸ்வராச்சாரியார்னு அவ 4 சிஷ்யாவோட எல்லா இடத்துலையும் சஞ்சாரம் பண்ணிட்டே இருக்கார். அப்படி சஞ்சாரம் பண்ணும்போது எங்கே பார்த்தாலும் காபாலிக மதம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது, தர்மானுஷ்டானம் ரொம்ப குறைவாக இருக்குது. தர்மமாக இருக்கணும்னு நினச்சிட்டு எதையோ பண்ணிட்டு இருக்கா, அது தர்மமாக இல்லை. உபாசனை நினச்சி ஒன்று பண்ணிட்டு இருக்கா, அது உபாசனையாக இல்லை. பலியெல்லாம் கொடுத்துட்டு அப்படி தேவி உபாசனையும் ரொம்ப அதிகமாக இருந்தது. அதெல்லாம் கண்டனம் பண்ணி, ஜெயின மதம் புத்த மதத்தெல்லாம் கண்டனம் பண்ணி, வேத மதத்தை உண்டு பண்ணி, இப்படி தான் சாஸ்திரம், இப்படி தான் அனுஷ்டானம், இப்படி தான் சம்ஸ்காரங்கிறதெல்லாம் அவர் சொல்லி கொடுத்து உபாசனா விஷயங்கள்லாம் நமக்கு நிர்தேசம் பண்ணி, அங்கங்கே ஸ்ரீசக்கர தாடங்க பிரதிஷ்டை, ஸ்ரீசக்கர பிரதிஷ்டை எல்லாம் எல்லா இடத்துலையும் பண்ணி, அம்பாளுடைய உக்ரங்கள்லாம் சமணம் பண்ணி, லோகம் பூரா எல்லாரும் எப்படி இருக்கணும், எப்படி வாழணுங்கிறதான ஒரு விஷயத்தை நிர்ணயம் பண்ணி நமக்கு அனுஷ்டானத்தை சொல்லி கொடுத்து, பகவத்பாதால் 32 வயசுக்குள்ள இவ்வளவு பண்ணிவிடுறார். 8 வயசுல சன்னியாசம் வாங்கிட்டார். 32 வயசுல அவர் தன்னுடைய ஜீவத்தை செய்ய பூர்த்தி பண்றார். அதுக்குள்ளேயே இத்தனை காரியமும் அவர் பண்றாருன்னா அவர் சாட்சாத் பரமேஸ்வரன்கிறதுக்கு இதை விட வேற ஒண்ணுமே கிடையாது. அதுல பரமேஸ்வரன் 5 லிங்கம் வாங்கி 4 வேதத்துக்கும் 4 மடத்தை ஸ்தாபனம் பண்ணி, மூலாம் நாயமாக காஞ்சி மடத்துல அவரே அந்த மடத்துல அவர் இருந்துட்டு பரிபாலனம் பண்ணிட்டு, தனக்கு அப்புறமா சுரேஸ்வராச்சாரியார் அவர் இருக்க சொல்லிட்டு விழாத்வாரத்துல அம்பாள் அடைஞ்சுடுறார். அப்படிங்கிறதாக நமக்கு சங்கராச்சாரியருடைய விஷயம் தெரிகிறது. நமக்கு இன்னைக்கு சாஸ்திரம் இருக்கு, அனுஷ்டானம் இருக்குன்னு சொன்னோம்னா அவாதான் காரணம். மகாபிரிவா சொல்லிகிட்டே இருப்பார், என்ன கொண்டாடுறதை காட்டிலும் பகவத்பாதால கொண்டாடினேன்னா எனக்கு பரம சந்தோஷம், சங்கர ஜெயந்தி எங்களும் கொண்டாடுங்கோ, எனக்கு ஒன்றும் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறதாகத்தான் அவருடைய எண்ணம். அப்படி அவருக்கு தோடகாச்சாரியார்னு ஒரு சிஷ்யர் பகவத்பாதாளுக்கு. பத்மபாதரோ ஹஸ்தாமலகரோ சுரேஸ்வராச்சாரியாரோ நல்ல புத்திமான், அவெல்லாம் சொன்ன மாத்திரத்தில் பிடிச்சிக்கக்கூடியவா. அப்போ இந்த பாடத்துக்கு வர்றதுக்கு நேரம் ஆயிடுத்து. ரொம்ப கைங்கரியம் பண்ணக்கூடியவர் இந்த தோடகாச்சாரியார். பாடத்துக்கு வரல, லேட் ஆகிடுத்து, தியானங்கள்லாம் சொல்லிவிட்டு மேற்கொண்டு பாடம் சொல்லணும். சரி தோடகர் வரட்டும்னு சொல்றார் பகவத்பாதா. இந்த மீதி எல்லாரும் உள்ளவாள்லாம் சொல்றா, அவருக்கு வந்தாலும் ஒன்றும் புரிய போறது இல்லை, அவருக்காக காத்துட்டு இருக்க வேண்டாம், நீங்க சொல்லுங்கோன்னு பெரியவாட்ட சொல்லிவிடுறா. பெரியவாளுக்கு ரொம்ப தாபம், நமக்கு இவ்வளவு சுசுரூஷை பண்றாரு, இவ்வளவு ஒரு நல்ல சிஷ்யன் இருந்தாலும் அவர் மேலே இப்படி ஒரு அபிப்பிராயம் இருக்கு, இப்படி இருக்காரு நம்ம சிஷ்யன் நினைச்சு கண்ணை மூடி அவருக்கு ஞானோபதேசம் பண்ற. குருநாதர் அனுகிரகம் பண்ணோம்னா ஒண்ணுமே தேவை கிடையாது,
அவன் மக்கா கூட இருக்கலாம், ஒரு க்ஷணம் போதுங்கிறதுக்கு இதுதான் பிரமாணம். உடனே கண்ணை மூடி அவர் தியானம் பண்ணி அவருக்கு ஞானோபதேசம் பண்ண மாத்திரத்துல தோடக விருத்தத்துல தோடகாஷ்டகத்தை சொல்லிகிட்டே வராரு பெரியவா. தோடகாச்சாரியார்னு அதுலேருந்து பேர் அவருக்கு. அவருக்கு ஆனந்தகிரின்னு பேரு, தோடகாச்சாரியார்னு அதுலேருந்து பேரு. அந்த தோடகாஷ்டகத்தை சொல்லிகிட்டே வந்தோம்னா எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா போயிடுத்து. குருநாதருடைய கிருபை எப்படிங்கிறது எல்லாரும் உணர்ந்துட்டு இப்படி நம்ம பண்ணது தப்பு சொன்னது தப்பு அப்படிங்கிறதாக எல்லாரும் தீர்மானம் பண்றா. பகவத்பாதாளுக்கு எல்லாரும் நமஸ்காரம் பண்றா. அப்படி தோடகாஷ்டகத்தை எப்ப சொன்னாலும் மகா பெரியவா நின்றுடுவாளாம். ஏன்னா குருநாதர் மேல தோடகர் பண்ணதுங்கிறதுனால எங்கேயாவது ஒரு குழந்தை தோடகாஷ்டகம் சொன்னா கூட மகா பெரியவா அப்படியே அசையாம நிப்பாரா, எங்க ஒரு அசையவே மாட்டாராம். ஒரு பெரியவா சொன்னாலும் சரி, ஒரு பாட்டி சொன்னாலும் சரி, ஒரு குழந்தை சொன்னாலும் சரி, அப்படியே நின்றுட்டு தோடகாஷ்டகத்தை முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அசைவாராம். அப்படி ஒரு குரு பக்தி பண்ணவர் நம்முடைய காமகோட்டி பீட்டாதிபதி மகாபெரியவா. அதோடு கூட பால பெரியவாளாக இருக்கட்டும், நம்மளுடைய சத்ய சந்திரசேகரேந்திர பெரியவாளாக இருக்கட்டும், நமக்கு அது போலவே தர்மத்தை எங்க பார்த்தாலும் நிர்தேசம் பண்ணி எல்லா கோயிலையும் கும்பாபிஷேகம்னா உடனே போறது. ஏதாவது ஊர்ல ஒரு நல்ல காரியம், மழை இல்லைன்னா அங்கே வருண ஜபம் பண்ணுங்க, இந்த ஊர்ல சுபிக்ஷம் பத்திலன்னா இதை பண்ணுங்கன்னு சொல்லி இவாளும் நமக்கு அத்தனை தர்மத்தையும் சொல்லி கொடுத்துட்டு தர்ம பிரச்சாரத்தை பண்ணிட்டு கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. இப்ப இருக்கக்கூடிய காமகோட்டி பீட்டாதீஸ்வராளாக இருக்கக்கூடிய நம்மளுடைய பாலபெரிவாலும் சரி, புது பாலபெரிவாலும் சரி. அதுபோல சங்கர பகவத்பாதால் தர்மத்தை நிர்ணயம் மட்டும் பண்ணல, பாரத தேசம் பூரா தர்மத்தை பிரச்சாரமும் பண்ணி அதோடு கூட எல்லாரும் எப்படி வாழணும், எப்படி உபாசனை பண்ணணும், சண்மத ஸ்தாபனம்னு கானாபத்தியம், சௌரம், சாக்தம், வைணவம், வைஷ்ணவம், சைவம், கௌமாரம்னு 6 மதத்தையும் ஸ்தாபனம் பண்ணி மீதி துர்மதங்கள் எல்லாம் கண்டனம் பண்ணி சாஸ்திரங்கள் எல்லாம் இப்படி தாங்கிறத நமக்கு சொல்லி கொடுத்து நமக்கு பெரிய கைங்கரியம் பண்ண இந்த குருநாதர் இல்லைன்னா இன்னைக்கு இப்படி ஒரு அனுஷ்டானமோ நம்ம ஜாதகர்மா நாமகரணம்லாம் பண்றோம். நம்ம இன்னைக்கு ஒழுங்கான ஒரு கணபதி உபாசனை பண்றோம், பஞ்சாட்சர உபாசனை பண்றோம், ஏதோ ஒரு நல்ல காரியங்கள்ல ஈடுபடுறோம், ஒரு சன்னியாசின்னா அவளை நமஸ்காரம் பண்றோம், ஒரு துர்மதம் இல்லாம ஒரு அண்ணாதிகள்லாம் நிவேதனம் பண்ணிட்டு நம்ம ஆத்ம நிவேதனமா வாழறோம், நம்ம தர்மமா இருக்கோம்னு சொன்னா தர்மத்துக்கு அதிபதியான நம்மளுடைய சங்கராச்சாரியார் தான். அவருடைய மதம் தான் நம்ம, அவர் தான் நம்ம. அந்த அத்வைதம்ங்கிறத அந்த சித்தாந்தத்தை அவர் ஆணிவேர் போல நமக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணி 2525 வருஷம் ஆறுது இதோட. அப்படிப்பட்ட மகானுக்கு நம்மளுடைய கைங்கரியமானது ஏதோ முடிஞ்சதான லோகக்ஷேமமா நம்ம ஈடுபடுறது, தர்மத்தை அனுஷ்டானம் பண்றது, சந்தியாவந்தனம் பண்றது, சிவ பூஜை பண்றது, அக்னிகாரியம் பண்றது, இது போல இருந்தோம்னாலே நம்ம அவருக்கு பண்ணக்கூடியதான கைங்கரியம். வேற ஒன்றும் நம்ம அவருக்காக தனியா ஒன்றும் பண்ண வேண்டாம். நம்ம ரொம்ப சாஸ்திரப்படி நம்ம இருக்கிறதுக்கு முயற்சி பண்றதே அவருடைய அனுகிரகம் தான், அவருடைய எண்ணம் தான். அதை நம்ம எல்லாருமா எப்போதும் போல தர்மத்தை ஆச்சரணை பண்ணிட்டு எல்லாரும் எல்லா வித க்ஷேமத்தை அடையணும் அப்படிங்கிறதாக திப்புராஜபுரத்தில் இருக்கக்கூடிய சங்கரநாராயண பீட்டத்தில் இருக்கக்கூடிய பெரியவா நமக்கு இதெல்லாமும் இந்த கிராமத்துக்கு ஒரு பெரிய க்ஷேமம். இந்த கிராமத்துல இந்த மாதிரி ஆவந்தி ஹோமம் நடக்கணும், இந்த கிராமத்திலையும் எல்லா க்ஷேமமும் உண்டாகணும், இந்த கிராமத்துல எல்லா வித உற்சவமும் நடக்கணும், கிராம ஜனங்கள் எல்லாரும் நம்மகிட்ட பிரியமா இருக்காங்கிறதுல அவருக்கும் சந்தோஷம். இத்தனை பேர் நீங்க எல்லாம் இங்க நடத்தி கொடுக்குறேங்கிறது தான் இந்த கிராமத்தினுடைய விசேஷம். இதுல இருந்து நன்னா தெரியறது. எல்லாரும் எல்லா வித க்ஷேமத்தையும் அடைஞ்சு மேற்கொண்டு பூர்ணாகுதி சரி பகவத்பாதாளுக்கு அபிஷேகம் பண்ணி அவளுடைய பிரசாதத்தை எல்லாரும் ஸ்வீகரிச்சுட்டு க்ஷேமத்தை அடையணும் அப்படிங்கிறதாக பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். சத்குரு சுவாமினா ஜெய்.